அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கே நம்மளோட ஆட்டு பண்ணை அமைஞ்சிருக்கு? என் பேர் வந்து செல்வம்ங்க. சரிங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்க. ஓகே ஓகே. உழவக்காளியாலை கிராமம். ஓகே. பொங்கல் ஆட்டு பண்ணைங்க. சரிங்க. கிட்டத்தட்ட கண்ணுக்குட்டி சைஸுக்கு ஒரு ஆட்டு ஒன்று கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. பார்த்தா ஆடு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் இது வந்து நம்ம இதனுடைய பூர்வீகம் வந்து பஞ்சாப்புங்க. சரிங்க. பஞ்சாப் பீட்டல் அப்படிம்பாங்க. பீட்டல், பிளாக் பீட்டல். ஓகே அப்படிம்பாங்க. சரிங்க. நான் இது வந்து நம்ம நாட்டோட கிராஸ் பண்ணுறேங்க. ஓகே ஓகே. அதனால் என்ன அப்படி பயனாங்க, நம்ம குட்டி வந்து நல்லா க்ரோத்தாக வருங்க. அப்படிங்களா? ஆமாங்க. என்ன ஹைட் இருக்குங்கண்ணா? இது சுமார் எத்தனை அடி இருக்குங்க? சுமார் ஒரு 4 அடி 4.5 அடி இருக்குங்க. 4 அடி 4.5 அடி இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த சேவலை பற்றி. இது வந்து சிரோகிங்க. சிரோகி ரகம். சிரோகி ரகங்க. சரிங்க. இது வந்து நம்ம ஆட்டினுடைய குட்டியாக தாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்மகிட்டே பிறந்து வளர்ந்ததுங்க. சரி சரி சரிங்க. இப்போது நாட்டு ஆடுகளில் வந்து நம்மளோட இந்த சிரோகி, பீட்டல், இந்த மாதிரி ஜமுனாபாரி, இந்த மாதிரியான வெளிமாநில ஆடுகளை கலக்கிறதுனால என்ன நன்மை நடக்குங்க? நல்ல குட்டி வந்து நல்லா குரோத்தாக வருதுங்க. சரிங்க. சீக்கிரமாக வந்து குட்டி குரோத் ஆகுது. ஓகே. அதனால் நம்ம விற்பனைக்கு வந்து சீக்கிரம் விற்பனை பண்ணலாங்க. விற்பனை பண்ண முடியும். இப்போ கறி தேவைக்காக இதை வளர்த்தலாங்களா, இல்லை எப்படி, என்ன பர்பஸ்? கறி தேவைக்காகவும் வளர்த்தலாங்க. சரிங்க. அப்புறம் இதனுடைய பால் வர்க்கு அதிகங்க. ஓகே. பீட்டல், ஜமுனாபாரி, ஓகே, சோர்ஜத்து, இதெல்லாம் பால் வர்க்கு அதிகங்க. அதனால குட்டி பெருசாக ஓகே, நம்ம சீக்கிரம் குட்டியும் விற்கலாங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த மாதிரியான பெரிய கிடாய்களை வளர்க்குறது வந்து சிரமமான காரியம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து கிடாய் வளர்த்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமான கிடாய்கள் வளர்த்துறது சிரமம் இல்லைங்களா? சிரமம் தானங்க. சிரமம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகே ஓகே. சிரமத்தை பார்த்தா அப்புறம் நம்ம எது பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. ஆமாம். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த நாட்டு ஆடுகளை கலக்கிறதுக்கு எந்த ரகம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பீட்டலா, சிரோகியா, ஜமுனாபாரியா? பீட்டல், சோர்ஜத்து, ரெண்டு சூப்பராக இருக்கு. நல்ல பால் வர்க்குங்க. ஓகே. நல்லா குட்டி வந்து நல்லா குரோத் ஆகுங்க. நல்லா குரோத் ஆகும். இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரியான குட்டிகள் விற்பனைக்கு இருக்குதுங்களா? விற்பனைக்கு இப்போதைக்கு இல்லைங்க. சரி, எல்லாம் மேட்டிங் ஆயிருக்குங்க. ஓகே, ப்ரீடிங் பண்ணிக்கிறேங்க. இனிமேல் குட்டி இறங்கினா விற்பனைக்கு கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. அப்போ குட்டிகள் இருக்கும்போது நீங்க விற்பனை பதிவு போடுவீங்க? போடலாங்க. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க.